Hi friends, happy morning. Welcome to all channel friends. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி கொஞ்சம் தனியா ஒரு ஸ்பூன் தனியாக எடுத்திருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொரிக்கடலை எடுத்திருக்கேன். ஒரு 4 காஞ்ச மிளகா. இது பார்த்திங்கனாக்கா காஷ்மீரி சில்லி ஒன்று. இதெல்லாம் கொஞ்சம் மிக்சியில் போட்டு கொஞ்சம் ட்ரையாக பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன். இப்போ 2 கருவேப்பிலை போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி போட்டேன். இன்னும் கொஞ்சம் ஒரு புடி பூண்டை தட்டி போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் வதக்கி கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் வதங்கிச்சு. இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ கொத்தவரங்காவை கொஞ்சம் நல்லா கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 3/4 வேக்காடு வேகிற அளவுக்கு வேக வச்சுன்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், வடி கட்டுற அளவுக்கு தண்ணி ஊற்ற வேண்டாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், அதெல்லாம் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். உப்பு போட்டு தான் வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த காயை கொட்டிட்டு நல்லா கிளறி கொடுத்துடலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா நான் அந்த இடித்து வச்சுருந்த மசாலாவை சேர்த்துடுறேன். இதுவும் கொஞ்சம் நல்லா கிளறி கொடுத்துட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் இதில் கொஞ்சம் அந்த வதங்கிக்கிட்டோம். என்னென்னா அந்த இதில் இருக்கிற அந்த ஈரத்தெல்லாம் இது உறிஞ்சி எடுத்துடும். அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிடுறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா கிளறி கொடுத்துடலாம். இப்போ இது நல்லா வதங்கிக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ கொஞ்சம் தேங்காய் இப்படி பெருன்னு இடித்து வச்சுருக்கேன். 1-2 அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த தேங்காயெல்லாம் போட்டாச்சு. நம்மளுடைய கொத்தவரங்காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கனாக்கா சாம்பார் சாதம், ரசம் சாதம், எல்லா சாதத்தோடும் ஈவன் புளிக்குழம்போடவும் நல்லா மேட்ச் ஆகும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கொத்தவரங்காய் பொரிச்சது ரொம்ப சிம்பிள், சேம் டைம் ரொம்ப ஹெல்த்தியானது. ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.